இந்த வீடியோவில் வந்து எஸ்ஓடி கேஸுக்குரிய ரசாயன தாக்கங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் எஸ்ஓடி கேஸுக்குரிய தயாரிப்பு வடிவாக கவனிங்க பிள்ளைகள். எஸ்ஓடி கேஸுக்குரிய தயாரிப்பு எஸ்ஓடி கேஸ் முதல் வழியில் உள்ள கந்தகத்தை ஓட்டு கேஸோட சேர்த்து வெப்பமேற்றின் மூலம் எஸ்ஓடி கேஸை தயாரிக்கலாம். அடுத்தது யாதேனும் ஒரு உலோக சல்ஃபைட்டுக்கு மிகை ஆக்சிஜனை சேர்த்து வெப்பமேற்றுவதன் மூலம் மிகை ஓட்டு கேஸை சேர்த்து வெப்பமேற்றுவதன் மூலமும் மெக்னீசியம் ஆக்சைடு SO2 இந்த விளைவு பெறப்படும். அடுத்தது யாதேனும் ஒரு உலோகங்களை ஏதோ ஒரு உலோகங்களை செறிந்த HTS கூட தாக்கமடைய வச்சாலும் அதுல இருந்தும் தயாரிக்கலாம். ஒரு செப்பு உலோகத்தை செறிந்த HTS கூட ஒரு உலோகத்தை தாக்கமடைய வச்சா SO2 பெறப்படும். இந்த தாக்கத்திலிருந்து விளைவு செப்பு சல்ஃபேட் அதோட SO2 கேஸ் தான் ஒன்று வழியில் உள்ள கந்தகத்தை ஓட்டோடு சேர்த்து வெப்பமேற்றது. அடுத்த யாதேனும் ஒரு உலோக சல்ஃபைட்டுகளை மிகை ஓட்டோடு சேர்த்து வெப்பமேற்றக்குள்ள SO2 பெறப்படும். அடுத்தது செறிந்த HTS கூட உலோகங்களுக்கு டீத்தோப்பு உலோகங்களுக்குரிய தாக்கம் மெக்னீசியம் உலோகம் அப்படி எஸ்தோப்பு உலோகம் தாக்கமடைய வைக்கலாம். உலோகங்கள் பொதுவாக செறிந்த HTS கூட தாக்கமடையும் போது SO2 கேஸ் பெறப்படும். அடுத்த நாலாவது விடயம் யாதேனும் ஒரு சல்ஃபைட் SO3 HSO3 இதுக்கு ஒரு அமிலம் பிரயோகிக்கப்பட்டால் SO2 கேஸ் பெறப்படும். இது தாக்கத்தில் பிள்ளைகள் Na2SO3 என்ற திண்மத்துக்குள்ள ஒரு ஐதான HCl அமில கரைசலை சேர்த்தால் NaClம் SO2ம் H2ஓவும் தாக்கத்தில் பெறப்படும். இந்த தாக்கம் எப்படி நடக்கும்? அதே மாதிரி இரு சல்ஃபைட் NaHSO3ம் HCl ஐதான HCl அமில கரைசலை சேர்த்தா அதுல இருந்தும் சோடியம் குளோரைட் SO2 H2O இப்படி விளைவுகள் இதுல பெறப்படும். ஓகே, அப்ப இங்க SO2 கேஸுக்குரிய தயாரிப்பு 4 முறைகள் எழுதியிருக்கிறேன். இயற்கையில் உள்ள கந்தகத்தை வழியில இருப்பதன் மூலம் SO2 கேஸை உருவாக்கலாம். அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபைட் யாதேனும் ஒரு உலோக சல்ஃபைட் மிகை ஆக்சிஜனோட சேர்த்து வெப்பமேற்றுக்குள்ள SO2 பெறப்படும். அடுத்தது செறிந்த HTS கூட உலோகங்களுக்குரிய தாக்கத்தில் இருந்தும் SO2 கேஸ் பெறப்படும். ஓகே, அடுத்தது யாதேனும் ஒரு உலோக சல்ஃபைட் அல்லது இரு சல்ஃபைட் அதுக்கு ஒரு ஐதான அமில நீர் கரைசலை போட்டால் SO2 கேஸ் விளைவாக பெறப்படும். ஓகே, இப்படி இதுக்குரிய தயாரிப்புகள் ஆராயலாம். ரைட், இப்போ SO2 நீர் கரைசலுக்குரிய SO2 கேஸுக்குரிய ரசாயன தாக்கம் அதான் அந்த நோக்கம் தயாரிப்பையும் காட்டிட்டு போகும். H2S அப்படித்தானே பார்த்தது. ரைட், அதே மாதிரி இப்போ SO2 நீர் கரைசலுக்குரிய தாக்கம் SO2 இங்கே எழுதுவோம். என்னென்ன பகுதிகளோட தாக்கம் என்றதை எழுதுவோம். SO2க்குரிய தாக்கங்கள் வளமையாக H2Sக்கு தாக்கம் எழுதுற மாதிரி SO2க்குரிய தாக்கம் முதல் உலோகங்களுடன் தாக்கம் உலோகங்களுடன். அடுத்த இரண்டாவது அலோகங்களுடனும் எல்லா உலோகங்களுடன் எல்லா உலோகத்தையும் தாக்கமடையும். தெரியும், விளக்கத்தை தெளிவாக விளங்கி தெளிவுனலே எல்லா உலோகங்களுடையும் தாக்கம். அலோகங்கள் வரக்குள்ள O2 கேஸோடையும் H2ஓடையும் மட்டும்தான் தாக்கம் எழுதுது அலோகங்களுடன். ரைட், அடுத்தது மூன்றாவது கார நீர் கரைசலோட தாக்கம். அதை ஏற்கனவே தாக்கம் பார்த்திருக்கிறோம், அதை ஞாபகப்படுத்துறோமா? SO2 CO2 SO3 என்ற தாக்கம் படிச்சும் கார நீர் கரைசல் எண்ணெய் வச்சுட்டு தாக்கத்துக்குள்ள அதை ஞாபகப்படுத்திட்டு போகும். அடுத்து அமில நீர் கரைசலோட தாக்கம் செறிந்த HNO3 செறிந்த H2SO4 இப்படி தாக்கங்களை பார்க்கலாம். ரைட், அடுத்து சேர்வைகளுடன் தாக்கம். அங்க H2Sக்கு பார்த்த மாதிரி சேர்வைகளுடன் தாக்கம் H2Sக்கு தாக்கம் என்ன? H2O நீர்ல தாக்கம் அடைஞ்ச என்ன விளைவு, H2O2 தாக்கம் அடைஞ்ச என்ன விளைவு, H2S தாக்கம் அடைஞ்ச என்ன விளைவுன்னு சொல்லி ஆராயும் சேர்வைகளோட தாக்கம். அடுத்தது கற்றாய நீர் கரைசலோட தாக்கம். கற்றாய நீர் கரைசல் அதிலே உயர் ஒட்சியேற்ற நிலை கற்றாய நீர் கரைசலோட மற்றும் உயர் ஒட்சியேற்ற நிலை கற்றாய நீர் கரைசல் C2+ ஐயும் Ag2+ ஐயும் உட்பட. ஆனா அங்க H2Sல C2+ Ag2+ நாம உயர் ஒட்சியேற்ற கற்றாய எடுக்கல, 4 ஒட்சியேற்ற கற்றாய நான் எடுத்துறீங்க. ஆனா இங்க Sep2+ Ag2+ உட்பட
ஏனைய உயர் ஒட்சிநிலை கட்டயங்களோட மட்டும்தான் SO2 தாக்கம் அடையும். தாழ் ஒட்சிநிலை கட்டயங்கள் தாக்கம் அடையாது. என்னென்ன தாக்கம் பாருங்க, உலோகங்களோட தாக்கம் எழுதுவோம். கந்தகம் எல்லா உலோகங்களுடைய அதிக நாட்டம் உடையது. ஆனால் டிரெக்டாக தாக்குதலுக்கு போகலாம். ஓகே, அடுத்த இரண்டாவது தாக்கம் பிள்ளையே அலோகங்களோட தாக்கம். அலோகம் என்றவர்கள் O2X2 அங்கேயும் தாக்கம் பார்த்து இங்கேயும் O2 X2 Cl2Br2 I2 அதோட. அதே மாதிரி கார நீர் கரைசலோட தாக்கம். ஓகே, அதெல்லாம் படிச்ச விஷயம் ஏற்கனவே. அமில நீர் கரைசல், அடுத்த சேர்வைகளோட இதுவும் தாக்கத்தை பார்த்திருக்கிறோம். ரைட், அடுத்த கற்றை நீர். இவ்வளவு தாக்கம் SO2 ஏற்படலாம். ரைட், முதலாவது விடை தாக்கம். தாக்கத்துல முதலாவது விடை உலோகங்களுடன் தாக்கம். சல்பர் உலோகங்களுடன் அதிக நாட்டம் உடையது. அதாவது பிளாட்டினம் பொன் தவிர்ந்த எல்லா உலோகங்களுடனும் சல்பர் சேர் தாக்கம் அடையும். அப்படி என்றால் SO2 எல்லா உலோகத்துடையும் தாக்கம் எடுக்கலாம். ரைட், இப்போ மெக்னீசியம் உலோகம் SO2 தாக்கம் அடைகிறது. விளைவு MgOS பெறப்படுகிறது. மிகை மெக்னீசியம் பிரயோகிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அங்க MgO பெறப்பட்டதோடு சேர்த்து MgS மெக்னீசியம் சல்பைட் விளைவு பெறப்படும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா உலோகத்தோட தாக்கம் அடைந்ததுன்னா உலோகம் ஒட்சியேற்றம் அடைகிறது. அப்ப SO2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு தாழ்த்தப்படுகிறது. S பூஜ்ஜியமாக S-2 தாழ்த்தப்படுகிறது. அதை வச்சு யோசிக்கலாம். ரைட், அடுத்தது உலோகம் செப்பு உலோகத்தோட SO2 எல்லா உலோகங்களுடைய அதிக நாட்டம் உடையது. செப்பு ஆக்சைடு அதோட S வரும். மிகை செப்பு உலோகம் பிரயோகிக்கப்பட்டால் SO2 கேஸ் சேர்க்கப்படும் போது செப்பு ஆக்சைடும் செப்பு சல்பைடும் விளைவாக பெறப்படும். ஓகே, அடுத்த அலோகங்களுடன் தாக்கம். அடுத்த தாக்கம் அலோகங்களுடன் தாக்கம். அலோகங்களுடன் தாக்கத்துல O2X2 O2 தாக்கம் என்றால் அது கைத்தொழில் முறையில் பயன்படுத்துகிறதா. SO2 O2 தாக்கம் அடைகிறது. கைத்தொழில் ரசாயனத்தில் பயன்படுத்தப்படுகிறது தாக்கம். ரைட், அதாவது SO2 O2 சாதாரண நிலையில் தாக்கம் நடக்காது. SO3 உருவாகும். இது ஊக்கி வெப்பநிலை அமுக்கம் பிரயோகிக்கப்படுது. ஏன்னா ஏவ சக்தி கூடிய தாக்கம். இப்போ வழியில கந்தகத்தை எரியூட்டும் போது O2 கேஸோட தாக்கம் அடைஞ்ச என்ன விளைவு வருது? SO2 மட்டும்தான் வருது. தொடர்ச்சியாக O2 கேஸை போட்டு வெப்பம் ஏற்றி தாக்கம் அடைய வச்சு SO3 பெறப்பட முடியாது. ஏனென்றால் SO2 O2 தாக்கம் அடையும் போது SO3 உருவாகுவதாக்கும் ஒரு கைத்தொழில் முறை தாக்கம். ஏவச்சக்தி மிகக்கூடிய தாக்கம். ஏவச்சக்தி மிகக்கூடிய தாக்கங்களை குயிக்கா உடைக்கலாம். தானாக நிகழாது. ΔG+ உள்ள தாக்கம். அப்ப இதை நிகழ்த்த வைப்பதற்கு ஊக்கி வெப்பநிலை அமுக்கம் எல்லாம் பிரயோகிக்கப்படுது. ஊக்கியாக V2O5 ஊக்கியை பயன்படுத்துறது. அடுத்தது வெப்பநிலையாக ஒரு சிறப்பு வெப்பநிலை 450 அமுக்கம் ஒரு ஏற்றியம் தாள அமுக்கம் பிரயோகிக்கிறது. ஒரு சிறப்பு வெப்பநிலையாக 450 தாள அமுக்கம் பிரயோகிக்கும். இப்படி பிரயோகிச்சா மட்டும்தான் SO3 கேஸ் பெறலாம். இது கைத்தொழில் முறையில் வர தாக்கம். ஓகே, ரைட். அலோகங்கள் அடுத்தது X2 தாக்கம். பொதுவாக X2 SO2 தாக்கம் அடையக்குள்ள ரெண்டும் கேஸாக இருந்தால், நீர் கரைசல் சேர்க்கப்படாம ரெண்டும் வாயு அவத்தையில் இருந்தால் SO2 X2 என்ற விளைவு பெறப்படும். SO2 X2 என்ற விளைவு பெறப்படும். இது தொடர்ச்சியாக நீர்ல கரைக்கப்படும் போது HX உம் HTSO போன்ற விளைவும் பெறப்படும். இதான் விளைவு. ரைட். அப்ப இங்க நீரோட சேர்த்து X2 SO2 நீரை சேர்த்து தாக்கம் அடைய வச்ச என்ன விளைவு இது சொல்லிருக்கேன். X2 கேஸ் SO2 கேஸ். X2 க்கு பதிலாக Cl2 Br2 I2 கேஸ் தாக்கம் அடைகிறது. தாக்க வீதம் குறைஞ்சிட்டு போகும். Cl2 தாக்கம் தான் பொதுவாக எழுதுறது. வாயு அவத்தையில் நீர் கரைசல் அவத்தையில தாக்கத்தை எழுதலாம். பொதுவாக இப்படி ஒரு தாக்கம் தான். வாயு அவத்தையில் ரெண்டும் சேர்ந்து நீர்ல கரைச்சமன் அந்த விளைவு தான் இங்கே பெறப்பட போகுது. HX உம் H2 ஏன்னா நீர் சேர்த்திருக்கின்றது. ரைட். அப்ப இது Cl2 SO2 தாக்கம் அடையுது. நீரை சேர்த்தா விளைவு HCl உம் HTSO விளைவாக பெறப்படும். அதே மாதிரி Br2 திரவம் SO2 தாக்கம் அடைகிறா அங்கேயும் என்ன நடக்க போகுதுடா HBr உம் HTSO விளைவாக பெறப்படும். அதோட
Br திரவம் தாக்கம் அடைந்த மாதிரி I2 Ki கரைசல் என்ன I2 கரைசல் என்று எடுத்தாலே Ki ஊடகத்துல நீர்ல கரையும் I2 சாதாரண நிலையில நீர்ல கரையாது அப்ப Ki ஊடகத்துல I2 எடுத்து அது SO2 ஓட தாக்கம் அடைகிற மாதிரி பார்க்கணும் அப்ப இந்த தாக்கத்துல Hi யும் H2SO4 விளைவாக பெறப்படும் அளவுகளுக்குரிய தாக்கத்தை பொதுவாக சொல்லி லேசா விளைவை சொல்லிட்டு போகும் HX H2SO4 அது கூடாக தாக்கத்தை விளைவுகள் அலோகங்கள்ல O2 H2 தாக்கம் தான் ஆராய்வது இப்ப தொடர்ச்சியாக அமில நீர் கரைசல் இந்த அலோகங்களுக்குரிய தாக்கம் பார்த்துட்டோம் உலோகங்கள் தாக்கம் பார்த்திருக்கோம் கார நீர் கரைசல் தாக்கம் இந்த கார நீர் கரைசல் தாக்கம் ஏற்கனவே பார்த்த விடயம் தான் கார நீர் கரைசல் NaOH ஓட SO2 எப்படி தாக்கம் அடைகிறது CO2 க்கு தாக்கம் அடைகிற மாதிரி NaOH குள்ள ஒரு சுண்ணாம்பு நீர் இருக்குல்ல கால்சியம் ஹைட்ரோக்சைடு அவதானத்தை வச்சு சொல்லலாம் ரைட் சுண்ணாம்பு நீரில் CO2 கேஸ் செலுத்தும் போது பால் நிறமாகும் தொடர்ந்து செலுத்தும் போது பால் நிறம் மற்று போகும் அதன்படி தான் இங்கே தாக்கம் SO2 க்கு மீதே தாக்கம் அப்ப கால்சியம் ஹைட்ரோக்சைடு பிள்ளைகள் SO2 கேஸ் செலுத்தினீங்க என்றால் கால்சியம் சல்ஃபைட் CaSO3 H2O இது வெள்ளை நிறமுடையது ஒரு வெள்ளை நிற எஸ்டோவுக்கு மூலத்துக்குரிய உள்படிவுலாம் வெள்ளை நிறமுடையது தொடர்ந்து அந்த உள்படிவுக்குள்ள மேலும் SO2 H2O நீரை சேர்த்து போட்டா அது கால்சியம் இரு சல்ஃபைட் CaHSO3 twice நிறமற்ற கரைசல் இப்படி மாற்றம் அடையும் நம்மளுக்கு பால் நிறமாக தொடர்ந்து செலுத்தும் போது நிறமற்ற கரைசலாக மாறும் இதன் அடிப்படையில் NaOH அதில் தாக்கத்தையும் பார்க்கலாம் இது முதலாவது தாக்கம் இது இரண்டாவது தாக்கம் இரண்டு தாக்கத்தை கூட்டுவதன் மூலம் நீங்க முழுமையான தாக்கத்தை இங்கே பெறப்படலாம் ஓகே இதே மாதிரி தான் NaOH குள்ள நீங்க SO2 செலுத்துறீங்கன்னா அங்க தாக்கத்தை அந்த இடத்துல பாருங்களா மூன்றாவது வீடியோ நாலாவது வீடியோ இல்ல NaOH குள்ள இரசாயன தாக்கத்துக்குரிய வீடியோல பாருங்க இது H2S தாக்கத்துக்கு முதல்ல வீடியோல பாருங்க ஓகே அதுல இருக்கு SO2 CO2 SO3 எப்படி தாக்கம் அடையும் என்ற விளக்கத்தை அந்த இடத்துல தந்திருக்கிறேன் ரைட் ஓகே இப்போ NaOH குள்ள SO2 செலுத்தினா முதல் Na2SO3 H2O கிடைக்கும் இந்த Na2SO3 ஓட SO2 மேலும் SO2 H2O செலுத்தப்பட்டால் என்ன உருவாகும் NaHSO3 என்ற ஒரு நிறமற்ற கரைசல் நிறம் இல்லை ரெண்டு வீழ்படி வந்த நிறம் வரும் இந்த நிறம் இல்லை சரியா இப்படி தாக்கம் விளை இது முதலாவது தாக்கம் இது இரண்டாவது தாக்கம் இரண்டு தாக்கத்தை சமப்படுத்தி தான் இரண்டு தாக்கத்தை நீங்க கூட்டணும் சமப்படுத்தாம கூட்டக்கூடாது அந்த ரெண்டு தாக்கத்தை சமப்படுத்தி எடுத்து CaSO3 வெட்டுப்படுற மாதிரி தான் பார்க்கணும் இலத்திரன் வெட்டுப்படுற மாதிரி தாக்கத்தை எழுதும் அதே மாதிரி இங்கே Na2SO3 வெட்டுப்படுற மாதிரி தாக்கத்தை எழுதும் அவை காரணி கரைசல் தாக்கத்தை இலகுவா பார்க்கணும் ஓகே அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக தாக்கங்களை SO2 நீர் கரைசல் தாக்கத்தை பார்க்கணும் ஓகே